மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். x is to y equal to 11 is to 5 எனில் x minus y is to x plus y இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x is to y இருக்கு இல்லையா, அப்ப x க்கு வந்து 11 எடுத்துக்கணும், y க்கு 5 எடுத்துக்கணும். அப்ப ரெண்டையும் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ் கேட்டிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், இதுக்கு 6 வருமா, 6 is to ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 16 வரும். 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் வரும், இது 8 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 is to 18. 3 is to 8 ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन, W மற்றும் X இணைந்து ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்க முடியும். X மற்றும் Y இணைந்து அதே வேலையை 60 நாட்களில் முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, W plus X இணைந்து எத்தனை நாள்ல முடிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க, 40 நாட்கள் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் X மற்றும் Y இணைந்து X plus Y இணைந்து எத்தனை நாள் முடிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க, 60 days சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் W X மற்றும் Y ஆகிய அனைவரும் ஒன்றாக வேலை செய்தால், மூணு பேருமே W plus X plus Y மூணு பேருமே ஒண்ணா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிக்க முடியும், 30 நாள்ல முடிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க, 30 days. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, எனில் W மற்றும் Y இணைந்து அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் முடியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, W மற்றும் Y இணைந்து எத்தனை நாட்கள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், A into B by A into B by A minus B அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப A into B னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 40 60 எடுத்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து 30 எடுத்து பண்ணிக்கலாம். அப்ப 40 60 எடுத்து பண்ணோம்னா 40 into 60 by 20 யா, இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1, இது 2 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 120 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 120யும் இந்த 30யும் எடுத்து நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் இன்னொரு வாட்டி பண்ணனும்னா நமக்கு W plus Y யோட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப 120 into 30 by இதோட டிஃபரன்ஸ் என்ன, நமக்கு 90. அடுத்து கேன்சல் பண்ணோம்னா இது 1, இது 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 40. அப்ப 40 டேஸ்ல வந்து W X உம் முடிப்பாங்க. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 1 கிலோ கோதுமையின் விலை 50% அதிகரிக்கிறது. அந்த அதிகரிப்பானது ரூபாய் 25 எனில் தலா 1 கிலோ கோதுமையின் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 கிலோ கோதுமை 100 எடுத்துக்கலாமா, 100 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 50% அதிகரிக்கிறது. 50% அதிகரிச்சா என்னவா இருக்கும், 150 மாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட் 150 மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 50% அதிகரிப்பு 25 ரூபான்னு சொல்றாங்க. 50% என்னது 25 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, புதிய விலை என்ன கேட்டிருக்காங்க, புதிய விலை என்னது 150. அப்ப அந்த 150 வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 2 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 75. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு சாய்சதுரத்தின் மூலை விட்டங்கள் 48 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர் எனில் அந்த சாய்சதுரத்தின் சுற்றளவு என்ன கேட்டிருக்காங்க. சாய்சதுரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்ல இருக்குமா. இதோட என்ன கொடுத்திருக்காங்க, மூலை விட்டங்கள் D1 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து D2 ரெண்டும் கொடுத்திருக்காங்க. D1 கொடுத்திருக்காங்க என்னது 48 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் D2 கொடுத்திருக்காங்க 64 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த சாய்சதுரத்தின் சுற்றளவு என்ன கேட்டிருக்கோம். சுற்றளவுனா என்னது, இது A, இது B, இது C, இது D ன்னு எடுத்துட்டோம்னா இந்த சுத்தி இப்படி இருக்கு இல்லையா, இந்த இதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும், இது ஃபுல்லா ஆட் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் இங்க D1 கொடுத்திருக்காங்க. D1ன்றது என்னது, இது ஃபுல்லா D1, இது ஃபுல்லா D2வா. அப்ப இதுல பாதி தான் வந்து என்னது, இந்த 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 இது மட்டும் என்னது, இதுல பாதி. அப்ப இந்த 48ல பாதி என்னவா இருக்கும், நமக்கு 24 இருக்குமா. அப்ப இந்த இது வந்து என்னன்னா, இந்த ஒரு இடம் மட்டும் என்னன்னா 24. நெக்ஸ்ட் நம்ம இது ஃபுல்லா வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 64 ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வேணும். அப்ப இந்த பார்ட்டுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பை 2 பண்ணோம்னா 32வா. இந்த பார்ட் நம்ம 32 எடுத்திருக்கோம், இந்த பார்ட் வந்து 24 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ரூட் எடுத்தோம்னா இந்த BC இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குமா. அந்த வேல்யூ வச்சு நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு சாய்சதுரத்தோட சுற்றளவு கிடைச்சிரும். அப்ப 24 ஸ்கொயர் பிளஸ் 32 ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு 24 ஸ்கொயர் பிளஸ் 30 நமக்கு 24 ஸ்கொயர் பிளஸ் 32 ஸ்கொயர் பண்ணா போதும். அப்ப 24 ஸ்கொயர் என்னது 576. நெக்ஸ்ட் 32 ஸ்கொயர் என்னது 1024. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்ணோம்னா 0 0
1600 1600 எடுத்து இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் 1600. நமக்கு அப்ப ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1600க்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 14 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 14ன்றது என்னது? இந்த பார்ட்டோட வேல்யூ வந்து என்னது? 14 நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாய் சதுரத்தோட சுற்றளவு தானே கேட்டிருக்காங்க. சுற்றளவுனா என்னது? இத ஃபுல்லா ஆட் பண்ணும். இந்த பார்ட் இது ஃபுல்லா ஆட் பண்ணும். அப்ப 4 டைம்ஸா இருக்கா? அப்ப 4 டைம்ஸ் இன்டு இந்த ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 14 கண்டுபிடிச்சிருக்கோமா? நெக்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 160 வந்து கிடைக்கும். ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन P, Q மற்றும் R இன் சராசரி 40. என்ன கொடுத்திருக்காங்க? P plus Q plus R இன் சராசரி. சராசரினா எத்தனை நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த நம்பர் பை 3 போடுவோமா? இது வந்து 40. நெக்ஸ்ட் P மற்றும் Q இன் சராசரி. P மற்றும் Q இன் சராசரி நமக்கு 35 ன்னு கொடுத்திருக்காங்க. இத வந்து இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சும்னா P plus Q plus R ஓட வேல்யூ கிடைச்சிரும். P plus Q plus R is equal to என்ன வரும்? ஆட் பண்ண மல்டிபிள் பண்ணோம்னா 120. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணனும்? P plus Q equal to இத கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 17 வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Q மற்றும் R இன் சராசரி. அப்ப Q plus R by 2 equal to 45 ன்னு கொடுத்திருக்காங்க. இத கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? Q plus R is equal to கிராஸ் மல்டிபிள் பண்ணா 90. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Q ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Q ஓட வேல்யூ வரணும்னா இதுல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுத்து அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Q plus R க்கு பதிலா 19 போடணும். அப்ப P is equal to 120 minus 90 பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு 30 வருமா? அப்ப P is equal to 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த P is equal to 13ன்றத நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா Q is equal to 70 minus 30 யா? அப்ப Q ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 40. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் 140 மற்றும் அவற்றின் LCM வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 35 ஆகும் எனில் அவற்றின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா தெரியும். xy is equal to LCM into HCF. அப்ப பெருக்கற்பலன் என்ன கொடுத்திருக்காங்க? 140 கொடுத்திருக்காங்களா? நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. LCM வந்து கொடுத்திருக்காங்களா? LCM வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 35 கொடுத்திருக்காங்க. HCF வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 140 by 35 எடுத்துக்கலாமா? இதுதான் HCF ஓட வேல்யூவா இருக்கும். இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணா மறுபடியும் இத கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் வரும். அப்ப HCF நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு கடிகாரம் ரூபாய் 6000க்கு வாங்கப்பட்டு மற்றும் 5800க்கு விற்கப்படுகிறது எனில் நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 6000க்கு வாங்கி இருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னது? 6000மா? காஸ்ட் பிரைஸ் 6000. விற்கப்படுகிறது. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 5500 ன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 500. இந்த 500 தான் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 500 6000ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்க போறோம். அதுதான் நமக்கு நஷ்டமா இருக்கும். 6000ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 8 டைம்ஸ் வருமா? 48 வரும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்ப 8 பாயிண்ட்ல எது வருதுன்னு பார்த்தோம்னா 8ல 2 இருக்கு. அப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணனும். பண்ணோம்னா 20 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 3 டைம்ஸ் வருமா? அப்ப 8.33%. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 0.41 என்பதை பின்னமாக மாற்றவும் கேட்டிருக்காங்க. அப்ப 0.41 பார் இருக்கு இல்லையா? இந்த பார் எத்தனை இருக்கோ அத்தனை 9 வந்து கீழே சேர்த்துக்கணும். இப்படி கொடுத்திருக்காங்கன்னா பார் வந்து ஒரு நம்பருக்கு இருக்கா? அப்ப ஒரு 9 போட்டுக்கணும். இங்க வந்து பார் இல்லாம இன்னொரு நம்பர் 4 ன்னு இருக்கா? அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கணும்? 0 ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 41 அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த பார் இல்லாம இந்த 4 ன்னு இருக்கா? இந்த 4 மட்டும் நம்ம மைனஸ்ல எடுத்துக்கணும். இந்த மாதிரி क्वेश्चंसல. அப்ப வந்து இப்போ என்ன கிடைச்சிருக்கு? மேல நமக்கு 37 by 90. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन m/n/p = 3:7:5 மற்றும் p/q = 1:2 m/q இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? m/n/p வேல்யூ கொடுத்திருக்காங்களா? 3:7:5
5 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் p is to q கொடுத்திருக்காங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க 1 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப p ஓட வேல்யூ 5 ன்னு இருக்கு. அப்ப நமக்கு p ஓட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும் 5 ஆ இருக்கும். அப்ப இது 1 ஆ இருந்துச்சு, இது 2 னா என்னவா இருக்கும், இது 10 ஆ இருக்குமா? இப்போ இங்க 10 இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, m க்கு q கேட்டிருக்காங்க. m ஓட வேல்யூ என்னது 3, q ஓட வேல்யூ என்னது 10. அப்ப 3:10. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 20 ஆண்டுகள். ஒவ்வொரு மாணவனின் வயதும் 5 ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டால் பின் சராசரி வயதில் எத்தனை அதிகரிக்கப்படும் கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரியும், சராசரினா கண்டிஷன் என்னன்னா சராசரியோ இப்போ ஒவ்வொரு நம்பர் இருக்கு, ஒவ்வொரு நம்பரோட ஒரே நம்பரை ஆட் பண்ணாவோ இல்ல மைனஸ் பண்ணாவோ சராசரியோடைய அதே நம்பர் என்ன பண்ணணும், ஆட் அல்லது மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம கண்டிஷன். அப்ப நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, இங்க ஒவ்வொரு மாணவருக்கும் 5 ஆண்டுகள் அதிகரிக்குது. அப்ப சராசரியில எத்தனை அதிகரிக்கும்னா கண்டிப்பா 5 தான் இருக்கும். ஆப்ஷன் டி 5. நெக்ஸ்ட் क्वेश्चन. சச்சினை விட அமர் 10% அதிக திறமையானவர். சச்சின் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு அமர் கொடுத்திருக்காங்க. சச்சினை விட அமர் வந்து இவன் வந்து 100 இருந்துச்சுன்னா அமர் எவ்வளவா இருப்பான் 110 இருப்பான். நெக்ஸ்ட் சச்சின் மட்டும் தனியே ஒரு வேலையை 44 நாட்கள் முடிக்க முடியும். சச்சின் எத்தனை நாள்ல முடிப்பானா 44 நாட்கள்ல முடிப்பானா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அமர் மட்டும் தனியே அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு வந்து கேன்சல் பண்ண 0 கேன்சல் பண்ண இது 10 இருக்கும், இது வந்து 11 இருக்கும். நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி இன்டு டேஸா, எஃபிஷியன்சி இன்டு டேஸ். அப்ப என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி என்னது 10 னா இவங்களுக்கு 10 டே, இவங்களோட டேஸ் வந்து எவ்வளவு 44 டேஸ்ல முடிப்பாங்க. அப்ப 44. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 444. டோட்டல் ஒர்க் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 440 கிடைச்சிருக்கு. அமர் வந்து அந்த டோட்டல் ஒர்க் எத்தனை நாள்ல தனியே முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அமர் கேட்டிருக்காங்க, அமரோட எஃபிஷியன்சி என்ன 11. அப்ப 11 கேன்சல் பண்ணும் 1, இங்க என்ன வரும் 4 வருமா. அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 40 டேஸ். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கார் 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 km/h என்ற வேகத்தில் பயணிக்கிறது எனில் இது இப்பயணத்தை முடிக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும் கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன தெரியும், d/t = s ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எதை கேட்டிருந்தாலும் s கேட்டிருந்தா t மாத்திக்கலாம், t கேட்டிருந்தா s ன்னு மாத்திக்கலாம். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு d என்ன கொடுத்திருக்காங்க 115 கொடுத்திருக்காங்களா, 115 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, s வந்து கொடுத்திருக்காங்க 15 கொடுத்திருக்காங்க. அப்ப 150/50. இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப 3 hours. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அவற்றின் கூட்டுத்தொகையின் 30% எனில் பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணுக்கான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்கள் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால x y ன்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, வித்தியாசமானது. இப்ப வித்தியாசம் வந்து என்னவா இருக்குன்னா அவற்றின் கூட்டுத்தொகை. அப்ப அந்த ரெண்டு எண்ணோட கூட்டுத்தொகைனா என்னது x + y ஆ, இதோட கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகையில் 30%, கூட்டுத்தொகையில் 30% சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம பெரிய எண் சிறிய எண் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை இந்த 100 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், இல்லைன்னா இந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப பண்ணோம்னா 10x - 10y = இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா, இங்க என்ன கிடைக்கும் 3x + 3y கிடைக்கும். நெக்ஸ்ட் x டேர்ம் ஒண்ணா கொண்டு வந்துடலாம், y டேர்ம் ஒண்ணா கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும், இங்க மைனஸ்ல வந்துருமா, x டேர்ம் வந்துச்சுன்னா அப்ப 7x ன்னு வரும். இந்த மைனஸ்ல இங்க இருக்கனால இங்க போச்சுன்னா பிளஸ்ல வரும். அப்ப 13y வந்து கிடைக்கும். அடுத்து x/y அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா x/y கண்டுபிடிச்சா 13/7 வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள விகிதம் x/y = என்னது 13/7. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 50% தள்ளுபடி கொடுத்த பிறகும் ஒரு பொருளின் மீதான லாபம் 50% ஆகும் எனில் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் அதன் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும் 100 இருந்திருக்குமா, 50% தள்ளுபடிக்கு அப்புறம் எவ்வளவா இருந்திருக்கும் 50 இருந்திருக்கும். ஆனாலும் என்ன சொல்றாங்க, தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமும் 50% லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்னவா இருக்கு, இந்த இது 150 இருக்குமா, ஏன்னா இதுல இருந்து 50% ஏற்கனவே 50% தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமும் இது வந்து இதுவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 150 இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 100. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 100. அப்ப இந்த 100 வந்து இந்த 50ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இது 1, இது வந்து 2 டைம்ஸா, அப்ப நமக்கு 200 கிடைச்சிருக்கு. 200%. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது ஆண்டுக்கு 6 வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி 960 ஆகும்.
எனில் அதே வட்டி விகிதம் மற்றும் அதே காலத்திற்கு அதே தொகைக்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, தனி வட்டியோட அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப தனி வட்டி வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, 916 கொடுத்திருக்காங்க. தனி வட்டி என்னது சேஞ்ச் ஆகாது, ஒவ்வொரு வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகாதா. அப்ப 2 வருஷத்துக்கு வந்து 960 இருந்தா 1 இயருக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா by 2 ஆல கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா என்ன வருது நமக்கு 480 வருமா. அப்போ 1 இயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 480 கண்டுபிடிச்சிருக்கோம். 1 இயர்னா தனி வட்டியில கூட்டு வட்டியில என்னது இயர் இது வந்து சேஞ்ச் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்ப கூட்டு வட்டியில என்ன கேட்டிருக்காங்க, அதே வருஷத்துக்கு அதே வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அதே வட்டி விகிதமும் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம், 2-1 எடுத்துக்கலாமா. 2-1 எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன கிடைக்கும், 480 கிடைக்குமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 1 இயர் இந்த 1 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், 480க்கு 6%, அப்ப 6/100 இதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம செகண்ட் இயருக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 0 கேன்சல் பண்ணிட்டு இது 3 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன வரும், 28.8 கிடைக்கும் நமக்கு, 28.8. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வட்டி தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப இதை ஃபுல்லா நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டோம்னா போதும். அப்போ 480 வந்து 1 இயர்க்குனா 2 இயர்ஸ்க்கு என்னவா இருக்கும், 960. 960 பிளஸ் இந்த வேல்யூவா 28.8. ரெண்டையும் ஆட் பண்ணனா 8.889. அப்ப 988.8 ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 4500. அதாவது என்ன சொல்லிருக்காங்க, எம்பி வந்து என்ன சொல்லிருக்காங்க, 4500 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் விற்பனை விலை 3900 சொல்லிருக்காங்க. எஸ்பி வந்து என்ன சொல்லிருக்காங்க, 3900 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, தள்ளுபடி தான் கேட்டிருக்காங்க. அப்ப தள்ளுபடினா என்னது, இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா நம்ம போதும். 4500ல இருந்து 3900 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 600 வருமா. அப்ப 600 தான் என்னது நமக்கு டிஸ்கவுண்ட். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி வரும் 600. நெக்ஸ்ட் क्वेश्चन, பின்வரும் எண்களில் எது 9ஆல் வகுபடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன தெரியும்னா, கொடுத்திருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் ஃபுல்லா நான் ஆட் பண்ணணும். அதாவது இப்படி கொடுத்திருக்காங்கன்னா 3 + 7 + 8 + 9 இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 9ஆல டிவைட் ஆகிற வேல்யூ வரணும், இப்படி வரணும். இது வந்து ஃபுல்லா கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து 9ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா வந்து கேன்சல் ஆகுனா 9ஆல டிவைட் ஆகாது. ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 3 7 10 வருமா. 10 × 8 18, 18 + 9 வந்து என்ன வரும், 27 வருமா. அப்ப இதை கேன்சல் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இந்த மாதிரி இதை எல்லா வேல்யூவையுமே கேன்சல் பண்ண முடியும், இந்த வேல்யூ மட்டும் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இது பண்ணோம்னா என்ன வருது, 3 + 6 + 5 + 8 = ரெண்டையும் ஆட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 13. 13 + 6 வந்து என்னது 16. 16 + 6 வந்து என்ன வரும் 22 வருமா. 22/9 வரும். இது வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க 9ஆல் வகுப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3658. நெக்ஸ்ட் क्वेश्चन, 258, 301 மற்றும் 387 ஆகியவற்றின் மீபோவாவை கண்டறியும். HCF வந்து கேட்டிருக்காங்க. HCFனா என்னது, காமனா மல்டிபிள் ஆகிறது, டிவைட் ஆகிறது மட்டும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு போட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தா ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை வச்சு போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டோம்னா 258 இருக்கு இல்லையா, 258, 301, 387 இது 3 இருக்கு இல்லையா, அந்த மூணுமே என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ணி பார்க்கணும். அந்த டிவைட் பண்ற நம்பர் வந்து ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதோட HCF இருக்கும். இப்போ நம்ம 43ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இதை 43ஆல டிவைட் பண்ணா இது 1 டைம் வரும், இது வந்து என்னது 6 டைம்ஸ் வரும், ஃபுல்லா கேன்சல் ஆயிருமா. அப்ப 301ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இது 1 டைம் வரும், இது 7 டைம்ஸ் வரும். எப்படி பார்க்கலாம்னா இந்த 3 டேபிள் இருக்கு, இங்க 8 இருக்கா. சோ 3 டேபிள் நான் 8 டேபிள் பார்த்தோம்னா 6 டைம்ஸ் வருமா. இப்ப 3 × 6 பண்ணோம்னா 18 வரும். அப்ப 8ல முடிஞ்சுச்சுன்னா இது வந்து 6 டைம்ஸ் வரும். அப்ப அந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். இங்க 3 இருக்கனால 7 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா நம்ம 21 வருமா. 3 × 7 21 வருமா. அப்ப இங்க 1 இருக்கு, அதனால நம்ம அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டு பார்க்கறப்ப இங்க 387 இருக்கா, 387/43 இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், மறுபடியும் 7ஆல பண்ண மாதிரி வரும், இது வந்து 8ல வரும். ஏன்னா இங்க 3 இருக்கு, இங்க வந்து 7 இருக்கா. அப்ப இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணா ஃபுல்லாவே கேன்சல் ஆகுது. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. HCF 43. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குறிப்பிட்ட தொகை மீது 3 ஆண்டுகளுக்கு பெறப்படும் தனி வட்டி
1782 ஆகும். எனில் 10 ஆண்டுகளுக்கு அதே வட்டி வீதத்தில் அதே தொகையான தனி வட்டி எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி நம்ம கேட்டிருக்கறதுனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, 3 இயர்ஸ்க்கு 1782 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10 இயர்ஸ்க்கு எவ்வளவா மாறும், இந்த மாதிரி நம்ம எடுத்தாலும் கேன்சல் வரும். இப்படி கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வருமா, 9 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5 9 4 0. இந்த 10 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 5940 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, அனுராக் ஒரு குளிர்சாதன பெட்டியை 28,000க்கு விற்று 30% நஷ்டம் அடைகிறார். சோ 30% நஷ்டம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது விக்கிறாங்க. அப்ப எவ்வளவுக்கு விக்கிறாங்க, 70க்கு தான் வித்திருக்காங்க, 28,000. அவர் 25% லாபம் ஈட்ட விரும்பினார். அவர் எவ்வளவு பண்றாரு, 25% லாபம். ஃபர்ஸ்ட் 100 வந்திருக்குமா, அப்ப 100ல இருந்து 25% லாபம் ஈட்டணும்னா என்ன வரும், 125க்கு லாபம் ஈட்ட விரும்பினார். அவர் விற்றிருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க, எவ்வளவுக்கு வித்திருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப கேன்சல் பண்ணோம்னா இந்த 0க்கும் இந்த 0க்கு கேன்சல் பண்ணலாம். 7ஆல கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 4 டைம்ஸ் வருமா, அப்ப 125 into 4 பண்ணணும். ஐநூறு இன்ட்டு இங்க 2 டபுள் 0 இருக்கா, அப்ப என்ன வரும் நமக்கு 50,000. ஆப்ஷன் டி வரும். Thank you.